அனைவருக்கும் வணக்கம். நடப்பு கல்வியாண்டுக்கான 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு உறுதியாக நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. இது ஏற்கனவே எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். 10, 11, 12க்கு நிச்சயம் பொதுத் தேர்வு கண்டிப்பாக நடைபெறும். அதற்கு தான் அவங்க கல்வி தொலைக்காட்சி மூலமாகவோ இல்லை அவங்களுக்கு மாணவர்களுக்கு ஆல்ரெடி லேப்டாப் மூலயமா எல்லாமே ஏற்றி கொடுத்தாச்சு. அது சம்மந்தமாக கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது அரசு பள்ளி மாணவர்களுக்கும். அதே போல் இப்போ எந்த சிலபஸ் எந்த அளவுக்கு குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறது இன்னும் அரசாங்கம் ஒரு தெளிவாக சொல்லலை. அதை விரைவில் சொல்லுவாங்க. அது எவ்வளோ சிலபஸ் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதிலிருந்து தான் வினாக்கள் முழுவதும் அந்த பகுதியிலிருந்து மட்டும்தான் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாருமே மாணவிகள் எல்லாருமே பொதுத் தேர்வுக்கு தயாராகிட்டுருங்க. வீட்டில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருங்க. அதே போல் பொதுத் தேர்வு அட்டவணை முதல்வருடன் கலந்து ஆலோசித்து முன்பு வைக்கலாமா, அதல்லாது எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கல்வியாண்டை நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதேமாரிலாம் நிச்சயம் ஆலோசித்து முடிவெடுப்பதாக கூறியிருக்காங்க. இது அமைச்சர் மட்டும் சொன்னதில்லாத அதிகாரிகள் மட்டத்திலையும் இந்த விதமான கருத்துக்களை தான் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் மீட்டிங்லேயும் இதுதான் தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயம் பொதுத் தேர்வு நடத்தணும். ஆனால் இப்போ தேர்வு பார்த்திங்கன்னா முன்பு வச்சுக்கலாமா இல்லை எலெக்ஷனுக்கு பிறகு ஜூன் மாதம் நீட்டிச்சிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த விதமான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்குது. நிச்சயம் அதனால் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்க. அதே போல் பள்ளிகளை திறப்பது பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ குழு மற்றும் கலெக்டர் அவர்களுடன் இந்த மீட்டிங்கில் என்ன அவங்களுடைய கருத்துக்கள்லாம் கேட்டு தான் இது சம்மந்தமாக ஒரு முடிவு எடுப்பாங்க. இருந்தாலுமே அனைவரும் எதிர்பார்ப்பு இப்போ சூழ்நிலை 2வது கட்டத்தில் இருக்குது. இதில் ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நிச்சயம் திறக்க மாட்டாங்கிறது தான் இருக்குது. இருந்தாலும் பொங்கலுக்கு பிறகு இல்லைன்னா பிப்ரவரி மாதம் நிச்சயம் பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தான் தெரியுது. இப்போ மோஸ்ட்லி திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பட் ஆனால் இந்த செகண்ட் வேவால் இப்போ கொரோனா செகண்ட் வேவில் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்ததால தான் இப்போ நம்மளுக்கு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பூஜ்ய கல்வியாண்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும்பொழுது அவர் ஆலோசித்து முடிவெடுப்போம்னு சொல்லிட்டு தான். நிச்சயம் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பூஜ்ய கல்வியாண்டுனா முதல்ல என்ன அர்த்தம்னா இந்த கல்வியாண்டே ரத்து செஞ்சுட்டு, இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் இப்போ இந்த 10ஆம் வகுப்பு முடித்தவங்க மறுபடியுமே அடுத்தது இப்போ +1 படிச்சுட்ருப்பாங்க. மறுபடியுமே இந்த கல்வியாண்டு முடிஞ்ச பிறகு மறுபடியும் +1 படிக்கணும். இந்த கல்வியாண்டே கிடையாதுங்கிறது தான் இந்த பூஜ்ய கல்வியாண்டுக்கான அர்த்தம். ஆனால் அது நிச்சயம் கல்வியாளர் தரப்பில் யாருமே ஒத்துக்கல. அது ஒரு செய்தியாளர் கேட்கறதுக்காக அப்படி சொன்னார். மறுபடியும் இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயம் பூஜ்ய கல்வியாண்டு சாத்தியக்கூறுகளே இல்லை. நிச்சயம் நடப்பாண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த வகுப்பு படிச்சுட்ருக்கீங்களோ அதற்கு அடுத்த வகுப்புக்கு தான் அதுக்கு இப்போ நீங்கள் உதாரணம் சொன்னால் போன வருஷம் இப்போ 6th படிச்சுட்டு இப்போ 7th படிச்சுட்ருக்கணும், உங்களுக்கு ஸ்கூலில் நடக்கலை அப்படின்னா இது முடிஞ்ச பிறகு நீங்கள் 8th தான் போவீங்களோ ஒழிய மறுபடியும் 7th போக வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் யாரும் அதை பற்றி கவலைகள் தொலைவில் இந்த பூஜ்ய கல்வியாண்டு கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இதை நீங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் தேர்வில் கவனம் செலுத்துங்க. நன்றி.